Hi viewers, welcome to Belly channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் ட்ரிப்ல ஸ்டேவை எப்படி கழட்டி மாட்டறதுங்க. இது எதனால பண்றோம்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நம்ம வண்டியில வர அதாவது ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் ட்ரிப்ல வர செயின் பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ் செயினா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ரிவீட் வருது இல்லைங்களா, அதில் சைடு கிளிப் கொடுத்து அது மூலமா ரிமூவ் பண்ற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஒரு டூல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி என்ட்ரஸ் செயினில் வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டேவை கழட்டினா தாங்க செயின் எடுக்க முடியும். ஆனால் ஸ்டேவை கழட்டிட்டு இந்த செயினை வெளியே எடுத்துட்டு புது செயின் பிறந்த போகணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டுங்க. இது ரொம்ப சிம்பிள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்ன டார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணுறேங்க. கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாங்களே, ஏதாவது சொல்ல மாட்டாலோ சொல்ல நினச்சாலும் கமெண்ட் ஃபஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். ஸ்டேவோட சைடு கவர் ரிமூவ் பண்ணிடலாங்க. இது இப்படி கீழே ப்ரெஷர் கொடுத்து மேலே தூக்கணும். இன்னும் உள்ளே வரல விட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன டிப்பு மாதிரி தெரியும். அந்த டிப்பை புஷ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ எடுத்தாச்சு. இது 10 mm லெஃப்ட் சைடு லூஸு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னதாங்க, சென்டர் ஸ்டாண்டு என்ன பொசிஷன் இருக்குது எல்லாமே பார்த்துக்குங்க. இதை இந்த சைடில் புஷ் பண்ணிட்டா வந்துடும் உள்ளே வரல கொடுத்து. இதாங்க, இது ஆக்சுவலாக 24 mm நட்டு. என்னோடய பாக்ஸில் 22 தான் செட்டப் ஆகுது. இந்த ஸ்டேவோட ஸ்பெண்டில் இல்லைங்களா, அந்த சைடும் நம்ம இதே மாதிரி கிளியர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேவ் எடுக்க போகிறனால நீங்கள் இந்த ஓஸெல்லாம் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேவில் தாங்க இந்த பிரேக் செட்டப்பை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பிரேக் செட்டப்பை, அதாவது இந்த கேபிள் வருது பாருங்கள், ஹைட்ராலிக்கு, அதுக்கப்புறம் ஏபிஎஸ் லைனு, இதுலேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருணும். 3 பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க இந்த ஒர்க்கை பண்ணணும். மாட்டும் போது எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும் இந்த கிளாம்பில். அந்த ஹைட்ராலிக் வரக்கூடிய அந்த ஓஸு, அதுக்கப்புறம் ஏபிஎஸ் லைனு, இதெல்லாம் ஏன்னா நமக்கு அமுக்கப்படுது. இந்த இடத்துல உரசுவாங்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் கீழே இருக்கணும். ஒருத்தர் சப்போர்ட்டை பிடிச்சிட்டு இறங்கினா கூட பரவாயில்லைங்க, இப்படி தள்ளி பிடிச்சிட்டு இல்லை மாட்டும் போதும் சரி உரசப்படாமல் பண்ணணும், நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இப்போ இதை நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடிங்க இந்த ஸ்டே இதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா இந்த ஸ்பெண்டில் மூலமாகவும், அதுக்கப்புறம் இதனுடைய அதர் ரெண்டு சப்போர்ட் வந்து சாக் அப்சர்வில் 70 mm சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு எடுத்தால் வெளியே எடுத்துடலாம். நம்ம இப்போ நினைக்கலாம் ஸ்டேவை மாட்டும் போது கோணையை மாட்டணும்னு, சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா இங்கே இருக்க ஃப்ரேம் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே இப்படி கீழே இருக்கனாலும் இந்த சாக் அப்சர்வை மாட்டுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மேலே எடுத்தாகணும். அப்போ கரெக்டான பொசிஷன் தான் வரும். சான்ஸே இல்லைங்க ராங்காக மாட்டுறதுக்கு. இதை தொங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு திருப்பி மாதிரி உள்ள ராடு கொடுத்து சப்போர்ட் கொடுத்துடலாங்க. லெஃப்ட் சைடு லூஸு, இதே மாதிரி அந்த சைடு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் இடிக்குது. இந்த டைப் யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் அண்ட் 70 mm லெஃப்ட் சைடு லூஸு. இதை இப்போ இந்த கேபிள் செட்டப்பை சைலன்ஸ் மேலே வச்சிடலாம். இந்த சைடு 20 mm பாக்ஸ் போட்டு இப்படி பிடிச்சிடணும். ஒரு சைடு இப்படி பிடிச்சிட்டு அந்த சைடு கன் போட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டே கடையில் ஒரு சாக்கு மாதிரி போட்டுங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம சப்போர்ட் மாதிரி கீழே லூஸாக உளுந்தாலும் விழுவோம். ஆனால் அதனால் ஒன்றும் இல்லைங்க. இந்த கவரை வேணாலும் கழட்டிக்கலாம், இல்லை அப்படி கூட வச்சுக்கலாம். இதை கழட்டி மாற்ற வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. 24 mm போட்டாச்சு. லெஃப்ட் சைடு லூஸு. இப்போ இங்கே 24 mm பிடிச்சிட்டு அந்த சைடு 22 mm போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். ரோல் ஆக சான்ஸ் இருக்குது. அதை கரெக்டான பொசிஷன் உட்காந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. சாக்கெட் செட்டப்பு, அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ண வேண்டியதான். அவ்வளோ எடுத்தாச்சு. இது ஒரு டார்க்கான வாசல் எடுத்தாலும் எதை எடுக்கிறோமோ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நான் தரணுன்னா கீழே வந்துடும். நாமளே வாண்டடாக கீழே பொசிஷனை கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த சிமெண்ட்டில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த செயின் வந்து உள்ளே சிக்கியிருக்கிறீங்களா, அதை வந்து இந்த சைடு பார்த்து வாபஸ் வாங்கி எடுத்துட வேண்டியதான். இந்த சைடு எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ செயின் எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்கள், ரெண்டு செயின் லிங்க் எடுக்காமே நம்ம நீட்டாக எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், புது செயின் வாங்கி போட்ட வேண்டியதாங்க. இதான் புது செயின் வச்சுக்கோங்க, மாட்டிடுவோம். மாட்டுறதுக்கு முன்னாடிங்க இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அடித்த செயின் லூப்பு மற்ற டஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தொடச்சி விட்டுடலாம்.
இதாங்க சைடில் வந்த கவரு அந்த சைடு வரும். நான் சொன்ன மாதிரி நம்ம கழட்டும் போதே பார்த்துக்கணும் இந்த பொசிஷன் இருக்குன்ட்டு. அதுக்கு மாதிரி வைக்கணும், பார்த்து பண்ணிக்கணும். இதில் தண்ணி போயிட்டு ரஸ்ட் ஃபார்மாக இருக்கிற அந்த மாதிரி சேஃப்டி கவருங்க. இது ஃபுல்லாக வெளியே வருது பாருங்கள். எடுத்துகிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லப்பர் புஷ் வருது பாருங்கள், இதுதான் வர்றது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அயன் வந்து ஈஸியாக வெளியே வந்துடுதுங்க. இப்போ வந்துச்சு பாருங்கள். இதையும் கூட வெளியே தரலாங்க. உள் சைடு தள்ளனா வருதுங்க. உள் சைடால் வெளியேற்றோம்னா எடுத்தா வருது. திரும்பி உள்ளே புஷ் பண்ணிடலாம் அந்த அயன் புஷ்ஷை. எந்த எதையுமே பிடிக்கிறீங்க, ரிவிட்டை கிளியர் பண்ணவே இல்லை, அப்படியே தான் மாற்றோம். ஸ்டேவும் தூக்க ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்பலாம் வெயிட் இல்லை. இப்படி தூக்கி செட் பண்ணும்போது இந்த சைடு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹைட்ரோலிக் ஹோஸ் அதுக்கப்புறம் அந்த ஏபிஎஸ் லைனு, இதில் வந்து இப்படி உள்ளே வைக்கிறப்ப உரச பார்க்கும். கொஞ்சம் பார்த்து தான் நம்ம தள்ளணும், சாஃப்டாக தள்ளி விடணும். செயினை நான் சொன்ன மாதிரி ஸ்டேவோட இந்த சைடு கொடுத்து வாங்கிடலாங்க, அதாவது உள்ள லாக் கோத்து விட்றதுக்கு. எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. இந்த சைடு இந்த கவர் இருக்குது இல்லைங்களா, அது போடப்பட்டிருக்கணும். அதுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம் கிரீஸு. இந்த ஸ்பின்னர் உள்ளே போகிறீங்களா அந்த ஹால் வரையும் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலேயும் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணி அது இதோட அது கம்மி டையாங்க, அப்படியே உள்ளே படாமல் கொண்டு போய் வச்சு இது பண்ணிங்கன்னா உள்ளே வச்சிடலாம் கிரீஸை. வச்சு புஷ் பண்ணால் அந்த சைடு வந்துடும். இப்போ இதை அப்படியே ப்ளே பண்ணுங்க ஃப்ரீயாக. அந்த கிரீஸ் அப்ளை பண்ணிங்களா அது ஃப்ரீ ஃப்ளோ வர மாதிரி பாருங்கள். நம்ம என்ன தான் செக் பண்ணலாம், அங்கே வரசாமல் ஃப்ரீயாக இருக்குது அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த 70 mm கழட்டுன்னு இல்லைங்களா, அதை மாட்டிது தான். இது தாங்க அந்த ஸ்டே கரெக்டாக உட்கார வைக்கிறதே இருக்குது. அந்த சைடு இந்த சைடு மாட்டணும். என்னங்க இந்த 70 mm இருக்கு இல்லைங்களா, இந்த கிளாம்புக்குள்ளே இந்த பிரேக் லைனை உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மாற்ற மாதிரி இருக்குங்க. இந்த பிரேக் லைன் எல்லாமே கொஞ்சம் இந்த சைடு இருக்கும். நம்ம வந்து கழட்டும் போது பொசிஷன் பார்த்துன்னு சொல்லியிருக்கீங்களா, அது மாதிரி லைன் கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் தான் 70 mm மாற்ற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியுங்களா, கழட்டும் போது இந்த இடத்துல ஆர்டிஎஃப்ன்ற லெட்டர் அது நம்மளை பார்த்து இருக்கணும். ப்ளைனாக இருக்கிறது உள்ளே இருக்கணும், அது ஒரு ஐடென்டிட்டிங்க. ரைட் சைட் டைட்டு. அந்த சைடு 22 இந்த சைடு 24 போட்டுட்டு வச்சுருங்களா, இந்த ஸ்டேவோட ஸ்பெண்டில் நம்ம கையில் டூல் வச்சு பண்ணாவே ஓகே தாங்க. அதுலேயே இனஃப் டைட்டு தேவையான அளவுக்கு டைட் ஆகிடுது. இல்லை அதையும் மீறி வேணும் அப்படின்னா கன் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ஆனால் கழட்டும் போது சப்போஸ் இது கொஞ்சம் கழட்ட முடியல அப்படின்னா ஃப்ரீயாக கழட்டும். சப்போஸ் கழட்டணும் வேணால் நம்ம இந்த மாதிரி கன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாட்டிடலாம். இந்த புஷ்ஷு இதில் உட்காரணும், டஸ்ட்டு தொடச்சி விட்டுடலாம். இது கரெக்டாக உட்காந்துங்க, டைட் வைக்க. இந்த சைடு செக் பண்ணிட்டு உரசம் வாங்கியிருக்கான்ட்டு அது க்ளீனாக தான் இருக்குது. நீங்கள் எங்கேயும் உரசெல்லாம் வாங்குவீங்க. இந்த வீலை கழட்டி மாற்ற வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரெக்வயர்டு வீடியோ அதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். 10 mm ரைட் சைட் டைட்டு. ஹேண்டில் ஃபஸ்ட்டு டைட் பண்ணுறதாங்க பரவாயில்ல, ஏன்னா த்ரெட்டு கரெக்டாக போய்ட்டு இருக்குதுன்னு நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் டூலு. இந்த கப்பை இப்படி மாட்டினா மேலே கொடுத்து அப்புறம் கீழே மாட்டணும், வச்சு ப்ரெஸ் பண்ணியிருந்தேன். அதான் உட்காந்து வச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த சைடும். டேவோட இருக்குங்களா, இதை கழட்டுறதுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்விங்காமோட அட்ஜஸ்டரை வெளியே இப்படி எடுத்துட்டேன். இது ஆக்சுவலாக இந்த கிளிப்பை வந்து கீழே இருக்கணும், இது கீழே இருக்கணும். அந்த மாதிரி தான் உள்ளே வந்து மாட்டப்பட்டிருக்கும். பொசிஷன் பார்த்துக்கணும், அவ்வளோதாங்க. இந்த வீலை கழட்டி மாற்ற வீடியோவில் இருக்குங்களா, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். பொதுவாக ராயல் என்ஃபீல்டு ரீபான் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே செஞ்சிடலாங்க. இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ண டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்ல மட்டும் கமெண்ட் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுறோம், சொன்ன மாதிரி தாங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.